ஹலோ வெஸ் ஐவருக்கு வணக்கம். காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் இருந்த பிரமிக்க வைக்கும் அதிசயம் அன்னை காமாட்சி எழுந்தருளே நமக்கெல்லாம் அருள் புரியும் திருத்தலமான காஞ்சிபுரம் பெரும் சிறப்புகளை தன்னகத்தை கொண்டது. இந்த கோயிலின் சிறப்பை பார்க்கலாம். அகிலங்கள் அனைத்திலும் அருளாட்சி செய்யும் நாயகமாக திகழ்ந்து தன் அருள் கருணை பொங்கும் திருவிழி பார்வையினால தன்னை நாடி வந்து துதித்து தொழுகின்ற அடியார்களின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி அருள்பவள் அன்னை காமாட்சி. காம என்றால் அன்பு, கருணை. அச்சை என்றால் கண். எனவே காமாட்சி என்றால் கருணையோ அன்பு நிறைந்த கண்களை உடையவர் என்று பொருள். அன்னை காமாட்சி எழுந்தருளே நமக்கெல்லாம் அருள் புரியும் திருத்தலமான காஞ்சிபுரம் பெரும் சிறப்புகளை தன்னகத்தை கொண்டது. காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி திருக்கோயில்களே அவை. அவற்றில் காஞ்சி காமாட்சி அன்னை ஆலயம் தனி சிறப்பு பெற்று விளங்குகிறது. புண்ணிய பூமியான பாரத தேசத்துல, அதாவது இந்தியாவில் உள்ள 51 சக்தி பீடங்கள்ல காமக்கோடி பீடம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம் முக்கிய இடம் வைக்கிறது. ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியின் பூரண பிம்ப துருபிணியாக திகழ்வது அருள்மிகு அன்னை காமாட்சியின் மூல விக்கிரகம் ஒன்றுதான். அன்னை காமாட்சி கலைமகளையும், அதாவது சரஸ்வதி, திருமகளையும், அதாவது லட்சுமியையும் தன் இரு கண்களாக கொண்டவர். இத்தகைய பெருமைகளை தன்னகத்தை கொண்ட காஞ்சி மாநகரத்தில் அன்னை காமாட்சி தேவி எழுந்தருளிய சம்பளம் ஒரு ஆற்றல் மிக்க வரலாறு விவரிக்கிறது. முன்னொரு காலத்துல பந்தகாசுரன் என்ற ஒரு அசுரன் வாழ்ந்து வந்தான். அவன் மிக கடுமையான தவங்களை மேற்கொண்டு பிரம்மதேவரிடமிருந்து அரிய பல வரங்களை பெற்றிருந்தான். அந்த வரங்கள் அளித்த சக்தியாலோ ஆணவத்தாலோ அவன் உலகங்களையும் கைப்பற்றி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பலவிதமான துன்பங்களை உண்டாக்கி வந்தான். பந்தாசுரனின் கொடுமைகள் நாள்தோறும் அதிகமாகி வந்ததால அதிக துன்பமுற்ற தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் சென்று தங்கள் துன்பத்தை கூறி முறையிட்டார்கள். பிரம்மாவின் வரங்களை பெற்றதால பந்தகாசுரன் மிகுந்த வலிமை பெற்றிருப்பதை உணர்ந்த சிவபெருமான் அந்த பந்தாசுரனை அழிக்க ஆற்றல் அன்னை பராசக்தி தேவிக்கு மட்டும்தான் உள்ளது என்று கூறி அவர்களை பராசக்தியிடம் அனுப்பி வைத்தார். அத்தருணம் அன்னை பராசக்தி தேவி காமக்கோட்டம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரத்துல கிளிவடிவம் கொண்டு ஒரு செண்பக மரத்தில் அமர்ந்து சிவபெருமான குறித்து தவம் செய்து கொண்டிருந்தார். தேவர்களும் முனிவர்களும் அன்னை இருக்கும் இடத்துக்கு வந்து அவளை வழிபட்டு தங்கள் துயரங்களை கூறினார்கள். அவர்களின் துன்பத்தை கண்டு மனமிறங்கிய அன்னை பந்தாசுரனை கொன்று அவர்களின் துயரத்தை தீர்ப்பதாக உறுதியளித்தார். அத்தருணம் பந்தாசுரன் கைலகத்துல ஒரு இருண்ட குகையினுள்ளே ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதை அறிந்து அவனை கொல்ல அதுவே தருணம் என்று முடிவு செய்த அன்னை 18 கரங்கள்ல 18 வகையான ஆயுதங்களை தாங்கிய பைரவ ரூபிணியாக உருவம் கொண்டார். அவர்களின் பயத்தை போக்க விரும்பிய அன்னை உடனே அழகிய பட்டாடை அணிந்த சிறு பெண்ணின் உருவத்துல புன்னகை தோழும் முகத்துடன் அவர்களுக்கு காட்சியளித்தார். அன்னை தரிசனம் கண்டு மகிழ்ச்சி பெருக்கல திளைத்த தேவர்களும் முனிவர்களும் அவளை பலவாரும் போற்றி புகழ்ந்து மகிழ்ந்தார்கள். அப்போது அன்னை அவர்களை பார்த்து இந்த இடத்துல ஒரு பள்ளம் தோண்டுமாறோ பந்தாசுரனை அந்த பள்ளத்துல இட்டு புதைத்த இடத்துல வெற்றி தூண் கொண்ட நிறுவுமாறோ கூறினார். அன்னையின் கட்டளைப்படி தேவர்கள் அந்த இடத்துல ஒரு பள்ளம் தோண்டிய போது மல்லகன் என்ற கொடி அரக்கன் அங்கே மறைந்திருப்பதை கண்டார்கள். அந்த அரக்கனை அழித்து தங்களை காக்கும்படி மகாவிஷ்ணுவிடம் வேண்டினார்கள். தேவர்களின் கோரிக்கையை ஏற்று மகாவிஷ்ணு மல்லகத்துடன் போரிட்டார். ஆனால் மல்லகனின் உடலிலிருந்து வெளியாக ஒவ்வொரு துளி ரத்தமும் ஒரு அரக்கனாக உருமாறி போர் புரிந்தது. இவ்வாறு அங்கே மாபுரம் அரக்கப்படை என்று உருவாக்கி மகாவிஷ்ணுவிடம் கடுமையான போர் புரிந்தது. அரக்கனின் உடலிலிருந்து வெளிவரும் ரத்த துகள்கள் ஒவ்வொன்றும் ஒரு அரக்கனாக உருவெடுப்பதை கண்ட மகாவிஷ்ணு தம் உதவிக்கு சிவபெருமானை அழைத்தார். சிவபெருமான் போர்க்கோளத்துல ருத்ரமூர்த்தியாக அங்கே வந்தார். அவர் 2 பூதங்களை உருவாக்கி மல்லகனின் உடலிலிருந்து வெளிவரும் ரத்த துளிகள் எல்லாவற்றையும் பூமியில் விழாதபடி குடிக்கும்படி கட்டளையிட்டார். பூதங்கள் அப்படியே செய்தது. இவ்வாறு மேலும் அரக்கர்கள் தோன்றாமல் தடுத்தோம் மகாவிஷ்ணு தம் சக்கரத்தால அந்த அரக்கனை அழித்தார். அதன் பின் அன்னை கட்டளைப்படி பந்தாசுரனை போய் தடுத்ததற்கு அருகில 24 தூண்களை நிறுவி காயத்ரி மண்டபம் அமைத்து அந்த மண்டபத்துள்ளே அழகிய பீடம் அமைத்து அன்னையின் உருவம் ஒன்றை செய்து வைத்து வணங்கினார்கள். பின்னர் கதவை மூடிவிட்டு வெளியிலிருந்து அன்னையை துதித்துக் கொண்டிருந்தார்கள். மறுநாள் அதிகாலை சூரியன் உதய வேளையில மிகுந்த பயபக்தியுடன் அவர்கள் அந்த கதவை திறந்தார்கள். என்ன ஆச்சரியம், அங்கே அவர்கள் கண்ட அற்புதமான காட்சியை கண்டு மெய்சிலித்து மகிழ்ந்திருந்தார்கள். அந்த காயத்ரி மண்டபத்தின் நடுவில் அவர்கள் நிறுவிய சிலை உருவத்துக்கு பதிலாக அன்னை காமாட்சி தேவி அழகிய திருக்கோலத்துல காட்சியளித்தார். அந்நன்னாள் சுயம்பு மனுவந்தரத்துல கிருதயுகத்துல சீமுக வருஷம் பங்குனி மாதம் பிரம்மதேதியும் பூர்ண நட்சத்திரமும் கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை நாளாகும். எல்லையில்லா கருணை வடிவம் கொண்ட ராஜராஜேஸ்வரியாக காமாட்சி அன்னை காட்சியளித்தார். அந்த காயத்ரி மண்டபத்தின் நடுவில் அன்னை தென்கிழக்காக 4 கரங்களோடு பத்மாசன கோலத்துல காட்சியளித்தார். அவளது 4 திருக்கரங்கள்ல பாசம், அங்குசம், மலரம்பு, கரும்புவில் முதலியன காணப்பட்டது. அன்னையின் அழகையும் கருணையும் கண்டு பக்தி பரவசமாகி மகிழ்ந்த தேவர்களும் முனிவர்களும் அன்னையை நோக்கி அங்கே அமர்ந்து உலகம் வாழ அருள் புரியுமாறு வேண்டிக் கொண்டார்கள். அவர்களின் பிரார்த்தனைக்கு இணங்கி காமாட்சி அன்னை 24 தூண்களால் ஆன அந்த காயத்ரி மண்டபத்தின் மத்தியில அழகிய பீடத்தில் அமர்ந்து அருளாட்சி செய்கிறார். தற்போது அன்னை காமாட்சி திருக்கோயில் காஞ்சிபுரத்தின் மையப்பகுதியில 5 நிலைகளை கொண்ட அழகிய ராஜகோபுரத்துடன் கண்களையும் உள்ளத்தையும் பக்தி பரவசமாக்கும் ஒரு அழகிய கம்பீரமான ஆலயமாக இருந்து நிற்கிறது. அன்னை காமாட்சி இத்திருக்கோயில தூலம், சூட்சமம், காரணம் என 3 வகை வடிவிலும் அமைந்து அருள் புரிகிறார். பெரும்பாலான கோயில்கள்ல இவற்றின் ஒன்றிருந்த வடிவில் தான் அன்னை காட்சியளிப்பார். அந்த 3 வகை வடிவங்களான காமக்கோடி காமாட்சி, தூள வடிவம், மூல விக்கிரக உருவில அஞ்சன காமாட்சி, அரூபலட்சுமி, சூட்சம வடிவம், காமக்கோடி பீடம் என்று திருப்பெயர்களும் உண்டு.
காஞ்சிபுரம் திருத்தலத்தில் உள்ள எல்லா சிவாலயங்களுக்கும் காமாட்சி அம்பாளே மூலவர் அம்பாளாக விளங்குகிறார். இதனால காஞ்சிபுரத்தில் உள்ள சிவாலயங்கள்ல அம்பாளுக்கு தனி சன்னதிகள் இருப்பதில்லை. அம்பாளின் உற்சவ மூர்த்திகள் மட்டுமே எல்லா சிவாலயங்களிலும் காட்சியளிக்கின்றன. மூலமூர்த்தியான காமக்கோடி காமாட்சியின் இடது பக்கத்துல வடதிசை நோக்கியவாறு அருபலட்சுமி ஆகிய அஞ்சனி காமாட்சி காட்சியளிக்கிறார். இது அன்னையின் சூட்சும வடிவமாகும். இந்த அன்னைக்கு வடிவம் கிடையாது. ஆனால் இவளது மேனியில தடவப்படும் அர்ச்சன குங்குமத்தின் மகிமையால இவள் ஒரு அழகிய வடிவத்தை பெறுகிறார். இந்த அஞ்சன காமாட்சி தவம்புரியின் கோலத்துல காட்சியளிக்கிறார். 70 கிலோ தங்கத்தின் கருவறை விமானம். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்பது முதுமொழி. ஏராளமான புண்ணிய கோயில்களை தன்னகத்தே கொண்ட இந்த நகருக்கு தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி கும்பிட்டு செல்வர். இங்கு தனி கோயிலில் பராசக்தியாய் எழுந்தருளி இருக்கும் உமைக்கு காமாட்சி என பெயர். இந்த திருக்கோயில் உலக பிரசித்தி பெற்றதாகும். காஞ்சிபுரத்தில் எண்ணற்ற சிவாலயங்கள் இருந்தாலும் எந்த கோயிலுமே அம்பாள் மூலஸ்தான சன்னதி கிடையாது. காஞ்சியில் காமாட்சி அம்மாள் தவகோலத்தில் இருப்பதால் தான் இங்க இருக்க சிவன் கோயில்கள்ல அம்பாளுக்கு தனி சன்னதி கிடையாது என கூறுவர். முக்கியமாக இத்திருக்கோயில 1841, 1944, 1976, 1995 ஆகிய வருடங்கள்ல கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருந்த நிலையில 2018 மீண்டும் கும்பாபிஷேகம் நடந்தது. 7 கிலோ தங்கம் கொண்டு காமாட்சி மூலஸ்தான கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்கள் சிரமமின்றி சாமி கும்பிட கோயிலை சுற்றி பிரகார மண்டபங்கள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. கோயிலில் உள்ள ஆதிசங்கரர் மண்டபம் முழுவதும் கருங்கல்லை கொண்டு புதுப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மட்டுமன்றி பிற மாநிலங்களில் உள்ள மாணவர்களும் இது கலந்து கொண்டனர். முக்கியமாக ஸ்ரீசக்கரம் சிறப்பு. காமாட்சி அம்மன் திருக்கோயில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சக்தியலமாகும். காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி என்ற சொல்லாடல் முப்பெரும் சக்தி வடிவங்களை குறிப்பிட்டு சொல்லும். அதிலும் சக்திக்கான தனிப்பட்ட கோயிலாகும். இக்கோயில காமாட்சி அம்மன் இங்கே 2 காலையும் மடித்து பத்மாசன யோக நிலையில அமர்ந்திருப்பது மிக சிறப்பானதொரு அம்சமாகும். அவரது ஒரு கையில கரும்பு வில்லனையும் தாமரை மற்றும் கிளியின இன்னொரு கையிலும் கொண்டுள்ளார். தந்திர சூடாமணியின்படி இது 51 சக்தி பீடங்கள்ல தேவியின் இடுப்பு எலும்பு விழுந்த சக்தி பீடமாகும். இக்கோயில் மகாசக்தி பீடங்கள்ல ஒன்றாக திகழ்கிறது. ஆதிசங்கரால 8ஆம் நூற்றாண்டுல இக்கோயில்ல ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மிகவும் உக்கிரமாக இருந்த காளியம்மனை சௌமியமான காட்சியாக ஆதிசங்கரர் சாந்தப்படுத்தினார். அயோத்தியின் தசரத சக்கரவர்த்தி இக்கோயில்ல புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார். இது மார்க்கண்டேய புராணத்துல உள்ள தகவலாகும். காமாட்சியின் பிரகாசமான முகத்தை தீர்க்கமாக தரிசிப்பவர்களுக்கு அம்மனின் கண்கள் சிமிட்டுவது போன்றதான உணர்வினை ஏற்படுத்துமா. கோயிலின் உள்ளே பிரகாரங்களோ தொப்பக்குளமோ 100 கால் மண்டபமோ அமைந்துள்ளன. இக்கோயில்ல 5 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. வெளிப்பிரகாரத்திலிருந்து தங்கமேந்த கோபுர விமானத்தை கண்டுகளிக்கலாம். ஆண்டுதோறும் மாசி மாதத்துல உற்சவ விழாக்கள் மிக சிறப்பாக நடந்தேறும். இவற்றில தேர் திருவிழாவும் தெப்பக்குள உற்சவமும் மிக சிறப்புடையது. நவராத்திரி, ஆடி மற்றும் ஐப்பசி பூசம், சங்கர ஜெயந்தி மற்றும் வைகாசி மாதத்துல நடைபெறும் வசந்த உற்சவம் ஆகியவை மிகவும் புகழ்பெற்றது. காமாட்சி அம்மன் கையில கரும்பு வைத்திருப்பது ஏன்? அன்பின் காதலின் கடவுளான மன்மதனிடம் மட்டும்தான் கரும்பு வில்லும் 5 வகையான மலர் அம்புகளும் இருக்கும். ஆனா காஞ்சி காமாட்சியும் தனது கையில கரும்பு வில்ல வைத்திருப்பதற்கான காரணம் இதுதான். காஞ்சி ஸ்ரீ காமாட்சி அம்மன் தனது கையில கரும்பு வைத்திருப்பதை பலரும் பார்த்திருப்போம். உண்மையில அது தேவி புராணத்தின்படி வெறும் கரும்பல்ல, அது ஒரு கரும்பு வில். அதுல நாணயத்தை தொடுக்கும் வகையில புஷ்பபானத்தையும் காமாட்சி அம்மன் உடன் வைத்திருக்கிறார். காமாட்சி அம்மன் எதற்காக கையில் கரும்பு வைத்திருக்கிறார் என்று காஞ்சி பெரியவர் கூறியதை பார்க்கலாம். சூரபத்ம சகோதர அசுரர்களின் தொல்லை தேவர்களை அதிக அளவு துயரப்படுத்தியதை அடுத்து சிவமைந்தனால மட்டுமே சூரபத்மனை அழிக்க முடியும் என்ற நிலையில சிவனும் பார்வதியும் தனித்திருந்தா அது எப்படி சாத்தியமாகும் என்று தேவர்களின் வற்புறுத்தலின் பேர்ல தவம் செய்து கொண்டிருந்த சிவபெருமானின் தவத்தை கலைப்பதற்காக மன்மதன் சிவபெருமான் மீது மலர்கணைகளை ஏவினான். அதனால் கடும் கோபமடைந்த சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை எரித்து சாம்பலாக்கினார். போர்ல தோற்றவர்களின் பொருட்கள் வெற்றி பெற்றவரிடம் சேரும் என்ற விதிபடி மன்மதன் கையில் இருந்த கரும்புவில் சிவனிடம் வந்தது. காலமாற்றத்துல சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியை மணந்த பிறகு ஈசன் கையில் இருந்த கரும்புவில் அன்னை பார்வதியின் கைக்கு மாறியது. அன்னை பார்வதியை சிவனுடைய வேண்டி காமாட்சியாக அவதாரம் பெற்றார். அதனால்தான் கோதண்ட மண்டிதா என்று போற்றப்படுகிறார் அன்னை காமாட்சி. மன்மதன் மலர்கருணைகள் மல்லிகை, நிலோத்பலம், தாமரை, மா, அசோகம் ஆகிய 5 வகை மலர் அம்புகளையும் கரும்பு வில்லையும் தனது கரத்துல ஏந்தியபடி காத்து தருகிறாள் அன்னை காமாட்சி. அன்பும் பாசமும் எப்போதும் ஒரு கட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கவே மன்மதனிடமிருந்து அன்னை கரும்பு வில்லை வாங்கி வைத்திருக்கார் என்று காஞ்சி மகாபெரியவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம மன்மதனை சிவனா எரித்த பிறகு சக்தியின் வேண்டுதலுக்காக மன்மதனுக்கு உயிர் கொடுத்து ரதியின் கண்களுக்கு மட்டுமே தெரியும் விதமாக மாற்றினார். ஆனாலும் மன்மதன் தனது எல்லையை மீறாமல் இருக்கவும் தர்மநெறி தவறாமல் வாழும் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றவும் தன் திருக்கரத்துல கரும்பு ஏந்தியபடி அன்னை காமாட்சி காட்சி தருகிறார். மன்மதன் கையில் இருந்த கரும்புவில் மோகத்தை தூண்டக்கூடியது. ஆனா காமாட்சியின் கையில் இருக்கும் கரும்பு வில்லோ காமத்தை அடக்கி ஆன்மீகத்துல நம்ம உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். இதுவே அன்னை காமாட்சி கையில் வைத்திருக்கும் கரும்பில் மறைந்திருக்கும் சூட்சும ரகசியம்.